அனைவருக்கும் வணக்கம். யூடைஸ் ப்ளஸில் 2025-26 கல்வியாண்டிற்கான மாடியூல் தற்போது ஓப்பன் ஆகி உள்ளது. இதில் முதலில் நாம் ஸ்டூடெண்ட் மாடியூல் எவ்வாறு அப்டேட் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க உள்ளோம். அதற்கு முதலில் ஸ்டூடெண்ட் மாடியூல் 3 வகையான ஸ்டெப்ஸ் உள்ளது. முதலில் ப்ரொக்ரஷன் ஆக்டிவிட்டி மாடியூல், இரண்டாவது இம்போர்ட் ஸ்டூடெண்ட், மூன்றாவது ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் மாடியூல். இது மூன்றும் நாம் முதலில் அப்டேட் செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் ப்ரொக்ரஷன் ஆக்டிவிட்டி மாடியூல் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பதை தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முதலில் கூகுளில் சென்று யூடைஸ் ப்ளஸ் என்று டைப் செய்து உள்ளே செல்ல வேண்டும். பின் அந்த வெப்சைட்டின் உள் நுழைந்து லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டேட் தேர்வு செய்ய வேண்டும். நான் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்துள்ளேன். தேர்வு செய்த பிறகு கோ என்று செலக்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு தற்போது நாம் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்டேட் செய்ய உள்ளோம். ஆகையால் ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் லாகின் செய்ய வேண்டும். அதன் பிறகு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் டைப் செய்துவிட்டு கேப்சா டைப் செய்ய வேண்டும். இதில் 2024-25 கல்வியாண்டிற்கான யூடைஸ் ப்ளஸ் மாடியூல் நாம் அப்டேட் செய்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்துவிட்டோம். தற்போது 2025-26 கல்வியாண்டிற்கான தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு இந்த மாடியூலில் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொக்ரஷன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு ப்ரொக்ரஷன் ஆக்டிவிட்டி என்று உள்ளது, அதை தேர்வு செய்ய வேண்டும். ப்ரொக்ரஷன் மாடியூல் தற்போது ஓப்பன் ஆகி உள்ளது. இதில் கோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எமிஸை பொறுத்தவரை டெர்மினல் கிளாஸிலிருந்து நாம் ப்ரமோஷன் கொடுத்து வர வேண்டும். ஆனால் யூடைஸ் ப்ளஸில் அது போன்று இல்லை. எந்த கிளாஸை வேண்டுமானாலும் நாம் முதலில் தேர்வு செய்து அப்டேட் செய்து கொள்ளலாம். உதாரணமாக நான் 1ஆம் வகுப்பு மாணவரை தேர்வு செய்துள்ளேன். கடந்த கல்வியாண்டில் இந்த பள்ளியில் படித்த 1ஆம் வகுப்பு மாணவர்களின் பெயர் அனைத்தும் இதில் டிஸ்பிளே ஆகும். இப்பொழுது முதலில் உள்ள மாணவருக்கு இந்த ப்ரொக்ரஷன் ஸ்டேட்டஸ் 2024-25 டீட்டெயில்ஸில் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். ப்ரொக்ரஷன் ஸ்டேட்டஸ், இந்த குழந்தை தேர்வு எழுதி ப்ரமோட்டடா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு எழுதியா அல்லது தேர்வு எழுதாமலா, இல்லை நாட் ப்ரமோட்டட் இல்லை ரிப்பீட்டர் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அனைவரும் ஆல் பாஸ் என்பதால் நாம் ஒன்று மேலே உள்ள ஆப்ஷனையோ அல்லது மூன்றாவதாக உள்ள ஆப்ஷன் ப்ரமோட்டட் வித்தவுட் எக்ஸாமினேஷன் என்பதையோ தேர்வு செய்ய வேண்டும். இந்த குழந்தை தேர்வு எழுதி பாஸ் செய்துள்ளதால் ப்ரமோட்டட் பை எக்ஸாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்கிறேன். அதற்கு பிறகு மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ், கடந்த கல்வியாண்டில் பெற்ற மதிப்பெண்ணின் சதவீதத்தை இதில் நாம் அப்டேட் செய்ய வேண்டும். இந்த குழந்தை 86% மார்க் எடுத்துள்ளனர். அதன் பிறகு நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், 210 நாளில் இந்த குழந்தை எத்தனை நாள் வருகை புரிந்துள்ளது என்பதை நாம் இதில் பதிவு செய்ய வேண்டும். 187 நாள் இந்த குழந்தை வந்துள்ளது. ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் என்பதில் ஒருவேளை இந்த குழந்தை இதே பள்ளியில் படித்தால் ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். ஒருவேளை குழந்தை டிசி வாங்கி சென்று விட்டாலோ இல்லை டிசி இல்லாமல் வேறு பள்ளிக்கு மாற்றம் பெற்றிருந்தால் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த குழந்தைக்கு நான் ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் ஆப்ஷனை தேர்வு செய்துள்ளேன். அதன் பிறகு செக்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். இந்த பள்ளியில் ஒரே ஒரு செக்ஷன் என்பதால் ஏ செக்ஷனை நான் தேர்வு செய்கிறேன். கடைசியாக ஆக்ஷனில் அப்டேட் என்பதை கொடுக்க வேண்டும். கொடுத்தவுடன் நமக்கு இது போன்று ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று. ஓகே கொடுத்துவிட்டு இப்பொழுது இந்த குழந்தைக்கான ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிவிட்டது. ஸ்டேட்டஸ் என்பதில் ஏற்கனவே பெண்டிங் என்பது தற்போது டன் என்று மாறியுள்ளது. இதே போன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் அப்டேட் செய்ய வேண்டும். அப்டேட் செய்த பிறகு இறுதியாக ஃபைனலைஸ் என்பதை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு வகுப்பு முடிந்தவுடன் ஃபைனலைஸ் கொடுத்தால்தான் மொத்தமாக இந்த குழந்தைகள் 1ஆம் வகுப்பிலிருந்து 2ஆம் வகுப்பிற்கு மாற்றமாகும். ஒருவேளை நாம் போட்டதில் ஏதேனும் மாற்றம் இருப்பின் நாம் ஃபைனலைஸ் கொடுப்பதற்கு முன்பு நாம் கரெக்ஷன் மேற்கொள்ளலாம். ஒருவேளை ஒவ்வொரு வகுப்பிற்கும் கீழே உள்ள ஃபைனலைஸ் ஆப்ஷனை தேர்வு செய்த பிறகு ஃபைனலைஸ் கொடுத்த பிறகு நாம் எந்த ஒரு குழந்தைக்கும் இருக்கின்ற தகவலை அப்டேட் செய்ய முடியாது. ஆகையால் மேற்கண்ட தகவலை நாம் பதிவு செய்யும் போது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். யூடைஸ் ப்ளஸ் சார்ந்த அடுத்தடுத்த தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளோம். உங்களுக்கு இதில் ஏதேனும் அப்டேஷன் தேவையெனில் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.